அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு காயல் விஷன். எத்தனை வாட்டி இந்த கல்யாண வீடியோ போட்டாலும் சளைக்காம பார்ப்பாங்க. நல்ல வியூவும் போகும். பொதுவாக கல்யாணங்கள்ல நடக்கக்கூடிய வைபவங்கள், நிகழ்ச்சிகள், பாரம்பரியம் ஒத்து வரக்கூடிய அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லா மதத்தினரும் விரும்புவாங்க. இன்னைக்கு காயல் பண்றதுல என்னுடைய நெருங்கிய உறவினர் வீட்டுல நடக்கக்கூடிய திருமணம். இந்த திருமணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். கல்யாணம்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் அழைப்பும்பாங்க, அதாவது ரிசப்ஷன். எங்க ஊர்ல இதை அழைப்பும் தான் சொல்லுவாங்க. இந்த ரிசப்ஷன் தான் இப்ப நடக்கும். பெண்களுக்கு தனியா இடஒதுக்கீடு பண்ணி பெண்களை தனியா வச்சிருப்பாங்க. அவங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து அங்கேயே அவங்க குழுமி அந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரி நிக்காஹ் மஜ்லிஸ், கல்யாண மண்டபம் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னால பந்தல் போட்டு இந்த மாதிரி வைப்பாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னா, திருமணத்துக்கு வராட்டாலும் பரவாயில்லை, விருந்துக்கு வராட்டாலும் பரவாயில்லை, ரிசப்ஷன்ல தலையை காட்டிட்டு போயிடணும். இந்த ரிசப்ஷன்ல அட்டன் பண்ணாதான் அவங்க கல்யாணத்துக்கு வந்தன்னு அர்த்தம். சோ இதுல என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை ஒரு உடை உடுத்தி அவர் ரெடியா இருப்பார் நண்பர்களோடு. ஓடிட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, அதாவது ஓடாதீங்க, வாங்க இங்க ஒரு நிமிஷம். ஏன்னா காயல்பட்டினத்துடைய வரலாற்று ஆய்வு மையத்தின் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளர்னு சொல்லலாம். காயல்பட்டினத்துடைய ட்ரெடிஷனலை பத்தி, அது மட்டும் இல்ல உணவு சார்ந்த எல்லாத்தையும் காக்காட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல எங்களுடைய வெல்விஷர், வளைகுடா நாட்டுல நாங்க இருக்கும்போது சரி, எங்களுக்கு நேரான ஒரு சீரான பாதையை வழிகாட்டின ஒரு எங்களுடைய என்ன சொல்றது, நன்மதிப்பிற்குரிய காக்கா. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நான் கண்டினியூ பண்ணிட்டா சரி. அழைப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இந்த அழைப்புல முக்கியமா பங்கெடுக்கணும். கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, அழைப்புக்கு பங்கெடுக்கணும். இங்க மாப்பிள்ளை ரெடியா இருப்பாரு. எல்லாரும் வருவாங்க, சலாம் கொடுப்பாங்க, கியூல நிப்பாங்க. கூட்டத்தை பொறுத்து கூட்டத்தை பொறுத்து இப்ப கூட்டம் நிறைய இருக்குன்னா கியூல நிப்பாங்க. கூட்டம் இல்லைன்னா அவங்க சலாம் கொடுத்துட்டு போவாங்க. பன்னீர், சந்தனம், பூக்கள், வாசனை திரவியங்கள் வச்சிருப்பாங்க, சாக்லேட் வச்சிருப்பாங்க. இதுல வர்றவங்களுக்கு கொடுத்து பரிமாறிக்கிடுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையுடைய தகப்பனார், மாமா, உறவினர்கள் எல்லாமே அங்க கியூல நிப்பாங்க. யார் யார் வந்திருக்கா, யார் யார் வரல அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சோ இந்த அழைப்பை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா எல்லா வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா, பெண் வீட்லயும் சரி, மாப்பிள்ளை வீட்லயும் சரி, அன்னைக்கு கல்யாணம் நாளைக்குனாலும் சரி, இல்ல கல்யாணம் இந்த இரவுனாலும் சரி, விருந்து வைப்பாங்க. அந்த விருந்தை தாண்டி நிக்காக முடிஞ்சதுக்கு அப்புறம் வலிமா அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. அது மிகப்பெரிய விருந்தா இருக்கும். இந்த திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா உள்ளூர் மட்டும் இல்ல, வெளியூர், வெளிநாடுகள்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. இவங்க ஸ்பெஷலி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. நாங்க பேருவால நாங்க அப்துல்லா கல்யாணத்துக்கு வந்து சிரிச்ச முகத்தோட வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தமிழன் வந்தாச்சு. என்ன எப்படி இருக்கிறீங்க? எப்ப வந்தீங்க? 2 நாள் ஆச்சு. உங்க கல்யாண வீடியோ நல்ல வைரலா போச்சு. உங்க குடும்பம், உங்க வீட்டு ஃபேமிலி சூப்பரா இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ்ல இறங்கிட்டீங்க. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஓ இன்ஷா அல்லாஹ் காயல் விஷன். சரி, ரொம்ப சந்தோஷம். வந்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. காயல் விஷனுக்கும் அது போல ரொம்ப நாங்க வாழ்த்துறோம். காரணம் அவங்களும் நிறைய காணொலிகளை, ஊர்ல உள்ள நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஈஸியா உலகத்தின் பல பகுதியில இருந்தும் காயல்பட்டினத்துல நடப்புகிற ஈஸியா தெரிஞ்சு கொள்றாங்க. உண்மையிலே உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்களுடைய பாராட்டு எனக்கு கிடைச்ச சர்டிபிகேட்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஜலாலியா நிக்காஹ் மஜ்லிஸ் மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம். என் வீட்டுக்கு அருகாமையில தான் இருக்கு. சோ இந்த நிக்காஹ் மண்டபத்துலதான் இந்த ரிசப்ஷனை வச்சிருக்காங்க. ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா உறவினர்கள் அழைப்பு கொடுத்து அத்தனை பேரும் வருவாங்க. ஆண்கள் அவங்க மணமகனுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, சலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மணமகன் வீட்டாருடைய
அந்த உறவினர்கள் அங்க கூடி நின்று இருப்பாங்க, புகைப்படங்கள் எடுப்பாங்க. கூடவே பாத்தீங்கன்னா குழுன்னு நல்ல காயல்பட்டதுடைய ரோஸ் மில்க், அது கல்யாணத்துக்குன்னே உள்ளது. அது ஒரு தனி அலாதி சுவையா இருக்கும். அதுல பாதம், பிஸ்தா, பால், சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ரோஸ் மில்க் அப்படிவாங்க. அந்த ரோஸ் மில்க்ல வந்து ஹைஃபை ரோஸ் மில்க்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே பார்த்து இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு காபி ஷாப் வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து பால்ல காபி போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு இருக்கு. இது இதுவரைக்கும் எந்த கல்யாணத்திலையும் அழைப்புல இல்லாதது. சோ அதையும் வச்சிருக்காங்க. நம்ம இஸ்மாயிலா அக்கா வீட்டு கல்யாணத்தை இஸ்மாயில் உங்களுக்கு காக்காவா? ஆமா, தம்பி வச்சுக்கப்பா. இஸ்மாயில் தம்பி கல்யாணம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசப்ஷன், நம்ம ஊர்ல ரிசப்ஷன்ல எல்லா இடத்துலயும் சர்பத்தை கொடுப்பாங்க அல்லது சாக்லேட் கொடுப்பாங்க, அதுதான் ரிசப்ஷனு. ஆனா இவங்க இங்க ஃப்ரெஷ்ஷா காஃபி, மதுரம் ஃபேமஸ் மதுரம் ஹோட்டலு, அவங்க காஃபி சப்ளை நடக்குது. ரொம்ப டாப்பா இருக்கு. எல்லாரும் வந்து அனுபவிங்க. ரொம்ப காஃபி சூப்பரா இருக்கு. Coffee, tea is also available. Both coffee and tea available. How is the taste? Very, very tasty. We know about the Maduram. So very tasty. And it is arranged by say Ismail Thambi. So it is very good. Thank you. Okay, nice. ஸோ இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். காயல்பட்டினம், அதுவும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடம்னாலே பிரியாணி கமகமக்கும், இல்லைன்னா கலரிக்கறி வாடை வந்து மூக்க தொலைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றா இதை வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இன்னைக்கு வந்து அவங்க பொஃபே மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பதிவையும் பார்க்கலாம். பார்த்தா ஒரு பெட்ஷீட் மாதிரி கொண்டு வர, இது என்னன்னு ஃபேமிலி ரோஸ்டா? அடே அப்பா, இங்கேருந்து இவ்வளவு தூரம் இருக்கு ஐயா. சரி, போயிட்டு வாங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு தான் போகுதோ? இதை திண்டா நாளைக்கு நிக்காவுக்கு போகணுமாப்பா? இந்த காலைல தூங்கிடுவீல நிக்காவுக்கு வருவீங்களா? மாப்பிள்ளை தூங்கிடுவீல, காலைல நிக்காவுக்கு வருவீங்களா? தேய்ச்சிட்டாரு அப்படியே. பாரு, இந்த சிறுபள்ளி பாய் மாதிரி இருக்கு. அடேங்கப்பா.